என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். குளியல் அறைக்குள் வந்து நனைந்த உடையை களைந்து விட்டு சூடாகி போன தன் உடலும் மனமும் குளிரும் வரை ஷவரின் அடியில் நிற்கும் போது அத்விதா விழிகள் நிறைந்து வழிந்தது. ஓடி சென்று ருத்ரனை கட்டி கொண்டு அவனோடு ஐக்கியமாகிவிட அவள் மனம் விரும்புகிறது. அவளது வாழ்க்கையில் இந்த அளவு அவளை நேசித்தது என்றால் அது ருத்ரனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அப்பாவுக்கு அவள் மீது பாசம் இருக்கிறது. ஆனால் சித்திக்கு பயந்து அதை அந்த அளவு வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார். தாத்தாவுக்கு கூட தான் அவள் மீது பாசம் உண்டு. ஆனால் அந்த பாசத்திற்கு கூட எல்லை உண்டு என்று அவளுக்கு தோன்றியதுண்டு. ஆனால் ருத்ரனின் காதலுக்கும் பாசத்திற்கும் எல்லையே இல்லை. அவள் அழகி என்று அறிந்து உருவான காதலோ பாசமாகவோ இருந்திருந்தால் அதை துச்சமாக தூக்கி வீசியிருப்பாள் அத்விதா. அவள் காயப்பட்டு கிடந்த இந்த நாட்களில் அலுவலகம் கூட செல்லாது அவள் அருகிலேயே இருந்து ஒரு குழந்தையை பார்த்துக் கொள்வது போல் அல்லவா அவளை பார்த்து கொண்டான். இவனை விட்டு விலகுவதா? அப்பா கூட ஒரு சுயநலவாதி என்று அவளுக்கு இந்த நொடி தோன்றுகிறது. அவரது நிம்மதிக்காக அவள் நிம்மதியை கெடுக்கிறார் என்று ஒரு நொடியாவது நினைத்த அவள் மனம் ஏன் சுயநலவாதிகளுக்காக தன் ருத்ரனை தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூட நினைத்தது. அப்பாவையே தவறாக நினைக்கும் அளவு அவள் ருத்ரன் மீது காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. நீண்ட நேரம் கழித்து அவளது உடலும் மனமும் குளிர்ந்த போது மீண்டும் அப்பா நிம்மதி என்ற எண்ணம் தலை தூக்கியது. தான் இப்படி சிந்திக்கும் நாள் வரை தன் நிலை ஒருபோதும் மாறாது என்று புரிந்து கொண்டவள் தன்னையே சமாதானம் செய்து கொண்டு உடை மாற்றி விட்டு வெளியே வர அமைதியாக படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் ருத்ரன். கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் மெல்ல தலை உயர்த்தி அவளை பார்த்தவன் தன்னை எதிர்கொள்ளாமல் விழிகளை எங்கோ நட்டு நடந்து வரும் அத்விதாவை கண்டு ரொம்ப அழுதீங்களோ என்று கேட்டான். மெல்லிய அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவள் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு நான் ஏன் அழணும் என்று கேட்டாள். தன் லேப்டாப்பை அப்படியே படுக்கையில் வைத்துவிட்டு எழுந்து அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றவன் கண்ணு கலங்கி இருக்கே என்றான். அதெல்லாம் எதுவும் இல்ல. அவள் தாடையை பிடித்து உயர்த்தி ஆழமாக அவளை பார்த்தவன் நீ புத்திசாலிதான், அதுக்காக என்ன முட்டாள்னு நினைச்சிடாத. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு தப்பு கணக்கும் போடாத. ஆனாலும் இப்ப நான் உன்னை விட்டு வைக்கிறேன். உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நீயா உன்னுடைய காதலை ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மாட்டேன்னு நீ வீண் பிடிவாதம் பிடிச்சு அடம் பிடிச்சு நின்னா பேச்சை நிறுத்தியவன் என்னுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு, அதை நீ மறந்துட வேண்டாம். உன்னை நேசிக்கிற என்ன நீ ரொம்ப சோதிக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். அப்போது அவனது செல்போன் ஒலித்தது. அவள் தாடையை விடுவித்து விட்டு படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் செல்போனின் அருகில் வந்தவன் அதை கையில் எடுத்தான். ரூபா என்று டிஸ்பிளே காட்டியது. அழைப்பை ஏற்றவன் சொல்லு ரூபா என்றான். அண்ணா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? கோபமாக ஒலித்தது அவள் குரல். நீ எந்த விஷயத்த கேள்விப்பட்டேன்னு தெரியாம உண்மையா பொய்யான்னு என்னால எப்படி சொல்ல முடியும் ரூபா? நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டியாமே, அதுவும் உனக்கு கொஞ்சமும் பொருத்தமே இல்லாத ஒரு திமிர் பிடிச்ச பொண்ண, அவலட்சணமான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே. அவளுடைய திமிர அடக்குறதுக்காகவே அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டியாமே. இதெல்லாம் உண்மையா? இதையெல்லாம் உன்கிட்ட சொன்னது யாரு ரூபா? நான் கேட்டது உண்மையா பொய்யா? முதல்ல எனக்கு பதில் சொல்லு. உண்மைதான். இப்ப சொல்லு, உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது யாரு? அண்ணா, நான் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். நீ முதல்ல வந்து கதவை திற. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவளை இப்பவே இங்க இருந்து விரட்டி அடிக்கணும். ரூபா, நான் கீழே வரேன். ஆனா உன்கிட்ட இத சொன்னது யாருன்னு முதல்ல நீ என்கிட்ட சொல்லு. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுடைய சித்தியும் அவங்க மக மானசாவும் என்ன பாக்குறதுக்காக ஆபீஸ் வந்திருந்தாங்க. அவங்கதான் அந்த பொண்ணை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட சொல்லாம நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ண நான் ஒரு ஆம்பளையா இருந்திருந்தாலும் இப்படிதான் தண்டிக்க நினைச்சிருப்பேன். ஆனா அண்ணா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னுடைய அண்ணனுக்கு மனைவியா, ஏன் அண்ணியா நம்ம வீட்டுல ஒரு நொடி கூட இருக்க கூடாது. அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதற்குள் முன்வாசலை திறந்திருந்தான் ருத்ரன். அவனை கண்டதும் அவனை கட்டி கொண்டவள் ஏன்னா எவ்வளையோ திருத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்திக்கு தாலி கட்டுன. அவளுடைய தங்கச்சிக்கு தாலி கட்டி இருந்தா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருப்பேன். அவளுடைய அழக பத்தி மட்டும் நான் பேசல, அவ குணத்தையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய அண்ணனுக்கு வர்ற மனைவி அழகிலையும் குணத்திலையும் சிறந்தவளா இருக்கணும். அந்த பொண்ணு அழகே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவ திருந்திட்டா நீ அவளை மனைவியா ஏத்துப்பியோன்னு எனக்குள்ள ஒரு பயம். அத கூட உன்னுடைய மனசுல விதைச்சது அவங்க தானே? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பு இல்ல, நீ உள்ளவா என்றவன் ரூபாவை அழைத்தபடியே உள்ளே அழைத்து வந்து அவளோடு சோஃபா செட்டில் அமர்ந்தான்.
ரூபாவின் அழைப்பை துண்டித்து விட்டு அத்விதாவை அழைத்தான் ருத்ரன். அத்விதா, ரூபா வந்திருக்கா, கீழே வா என்று கூறி அழைப்பை துண்டித்தவனை வியப்போடு பார்த்தாள் ரூபா. அண்ணா, அந்த பொண்ணு மேல உனக்கு காதலா? என்னால நம்ப முடியல. அதை விடு, உனக்கு அந்த பொண்ணு போட்டோவை காட்டினாங்களா? காட்டல. அவளை பார்த்தா நீங்க தாங்க மாட்டீங்க, அதனால போட்டோவை நாங்க காட்டல. நீங்களே நேர்ல போய் அவளை பாருங்க, அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதற்குள் அழகு சிலையாக மாடி இறங்கி வந்தாள் அத்விதா. அவளை கண்டு வியந்து போன ரூபா, இவங்க இது யாரு? அந்த சித்தியும் மகளும் வந்து சொன்ன அதே அழகில்லாத திமிர் பிடிச்ச பொண்ணேதான். அண்ணா, எனக்கு புரியல என்று அவள் கூற மாடி இறங்கி வந்து விட்ட அத்விதா, நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி சமையல் அறைக்குள் சென்று மறைந்தாள். ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இவங்களை போய் அழகில்லாதவங்க, அவலட்சணமானவங்க, திமிர் பிடிச்சவங்க, அப்படி இப்படின்னு இன்னும் ஏதேதோ சொன்னாங்களே. அந்த சித்தியையும் மகளையும் இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, குடும்பப்படுத்தினாங்க, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னாங்களேன்னா, ஆனா இவங்களை பார்த்தா அப்படி தெரியவே மாட்டேங்குதே. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல. அவள் குழப்பத்தோடு ருத்ரனை பார்க்க நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ருத்ரன் கூற வாயடைத்து போன ரூபா, அண்ணா சத்தியமா வெற்றி அண்ணா சொன்னதுதான் சரியா இருக்கும். நீ முதல்ல எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சு நல்ல ஒரு முடிவா எடு. இவங்க சன்னியாசியாக விரும்பலன்னா ஊரை கூட்டி உங்க கல்யாணத்தை உடனே நடத்தணும். முடிஞ்சா இந்த வாரமே நடத்திடலாம். அவ சன்னியாசி எல்லாம் ஆக போறதில்ல. ஊரை கூட்டி எங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நானும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜோசியரை பார்த்து நல்ல ஒரு முகூர்த்த நாளா பார்த்து சொல்லணும். ஆனா உடனே வேண்டாம், ஒரு மாசம் கழிச்சு போதும். அண்ணா, குழந்தையுடைய பேர் சுட்டு விழாவையும் கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? குறும்பாக ரூபா கேட்க, ஏன் உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்? இவங்க கூட தான் நீ தன்னந்தனியா இந்த வீட்டுல இருக்கேனா? சத்தியமா நான் உன்னை கூட நம்ப மாட்டேன். இவங்களை பார்த்தா பொண்ணு எனக்கே ஆசை வருது. அவ்வளவு அழகா இருக்காங்க. நீ தப்பிக்கிறது கஷ்டம்தான். உன்னால சும்மா எல்லாம் இருக்க முடியாதுன்னா குறும்பாக அவள் கூற சிரித்தவன், ஓகே, ஒரு வாரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். உனக்கு ஓகே தானே? இது ஓகே என்றவள் அத்விதா டீயோடு வருவதை கண்டு பேச்சை நிறுத்தி கொண்டாள். அத்விதா கொண்டு வந்து கொடுத்த டீயை வாங்கி பருகியவள் வாவ் என்றாள். அண்ணே, உங்க அழகுல இல்ல சமையல்லையே அண்ணனை கவுத்திருப்பீங்க. கேள்விப்பட்டேன். இன்னைக்குதான் இவ்வளவு அழகா மாறினீங்களா? அதுக்கு முன்னாடியே உங்க சமையல்ல அண்ணன் உங்ககிட்ட கவுந்திருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அண்ணியா என்றவள் ருத்ரனை பார்த்தாள். நீ சன்னியாசியாக போற விஷயம் எல்லாம் ரூபாவுக்கு தெரியும் என்றான். அப்புறம் எதுக்கு அண்ணின்னு கூப்பிடுறாங்க? அண்ணி, நீங்க சன்னியாசியாக போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அண்ணனும் சொன்னாரு. ஆனா எனக்கு என்னவோ நீங்க சன்னியாசியாக விரும்பலன்னு தான் தோணுது. யாருக்கோ பயந்து நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் நினைச்சா உங்க பயத்தை இப்படி சொடக்கு போடுறதுக்கு முன்னாடி தீர்த்து வைக்க முடியும். ஆனா நீங்க எதையும் மறைக்காம அண்ணன் கிட்ட எல்லா உண்மைகளையும் தெளிவா சொல்லணும். அப்பதான் அண்ணனால உங்களுக்கு உதவ முடியும். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் யார பார்த்தும் பயப்படல மேம். அது சரி, சார் மேம் அப்படியெல்லாம் கூப்பிட்டு எங்க 2 பேரையும் ரொம்ப சாமர்த்தியமா அந்நியமாக்க பாக்குறீங்கன்னு புரியுது. அது இங்க நடக்காது. என்ன ரூபான்னு உரிமையோட கூப்பிடுங்க. நீங்க என் அண்ணனுக்கு அண்ணியா இருந்தாலும் இல்லாட்டியும். அதே மாதிரிதான் என்னுடைய அண்ணனை சார்னு கூப்பிடுறத மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுங்க. டீ பருகி முடித்த ரூபா டீ கப்பை டீ போய் மீது வைத்தாள். ஓகேண்ணா, நான் ஜோசியரை பார்த்து பேசுறேன். இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கிடையில தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் என்று கூறி எழுந்து கொண்டாள். அவள் சென்றதும், ஜோசியரை பார்த்து பேசுறதா சொல்லிட்டு போறாங்களே, எதுக்கு? புரியாமல் அத்விதா கேட்க, எனக்கு தெரியாது என்றவனை கோபமாக முறைத்தவள், இது பொய் என்றாள். நீ சொன்னதெல்லாம் உண்மைனா நான் சொன்னது மட்டும் எப்படி பொய்யாக முடியும் அத்விதா? சார், நான் எந்த பொய்யையும் உங்ககிட்ட சொல்லல. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன வலுக்கட்டாயமா எல்லாம் உங்க மனைவியா இந்த வீட்லயே கட்டி போட உங்களால முடியாது. வலுக்கட்டாயமா உன்னை என்னுடைய மனைவியா நான் இந்த வீட்டுல கட்டி போடுறதா? அதுக்கு அவசியமே இல்ல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கும் நீ தேவையில்லை என்றவன் எழுந்து மாடிக்கு சென்றான். அவனையே இமைக்காமல் பார்த்தபடி நின்றாள் அத்விதா. சில நிமிடங்களில் உடை மாற்றி அவன் இறங்கி வரும்போதும் மாடியை பார்த்தபடியே அப்படியே நிற்கிறாள் அவள். மாடி இறங்கி வந்தவன், நான் ஆபீஸ் போகாம 4-5 நாள் ஆச்சு, போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி சென்றான். சித்தியும் மானசாவும் வீட்டு வாசலையே ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தனர். ரூபா சென்று அத்விதாவின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி இருப்பாள்.
அத்விதா பெட்டி படுக்கையோடு இப்போது வந்து சேர்ந்து விடுவாள் என்ற எதிர்பார்ப்போடு மாலை அப்பா வந்து சேரும் வரை வாசலையே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அவளை காணாது ஏமாற்றம். அவர் வந்த பிறகும் இருவரின் விழிகளும் அடிக்கடி வாசலை தழுவி சென்றன. இப்போது 8 மணி ஆகிவிட்டது. இப்போதும் அவர்களது விழிகள் அடிக்கடி வாசலை பார்க்க அதை கவனித்த அப்பா, மானசா, இன்னைக்கு வீட்டுக்கு யாராவது வர்றதா சொல்லி இருந்தாங்களா என்று கேட்டார். இல்லையப்பா. அப்புறம் 2 பேரும் யாரையும் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வாசலையே அடிக்கடி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே என்றவள் எழுந்து கொள்ள அப்பாவுக்கு அத்விதாவிடமிருந்து அழைப்பு வந்தது. முகம் மலர்ந்தவர் அழைப்பை ஏற்று, சொல்லுமா அத்வி என்றதும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்த மானசா ஆவலாய் திரும்பி அப்பாவை பார்த்தாள். சித்தியும் ஆவலாய் அப்பா முகத்தை பார்த்தார். இப்போது சித்தி மானசா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல போறா பாரு. சித்தி குரலை தாழ்த்தி கூற, ஆமா ஆமா என்றாள் மானசா. அப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் ஏதாவது இருக்கா? அத்விதா கேட்டாள். இல்லையம்மா. ஏன் கேக்குற? ருத்ரன் சார் இன்னும் வீடு வந்து சேரல. போன் பண்ண, போனை எடுக்கல, அதுதான் கேட்டேன். ஓ அதுவா? இன்னைக்கு சாருடைய பார்ட்னர் ஒருத்தருடைய பர்த்டே பார்ட்டி இருக்குமா? சார் அத மறந்து போயிட்டாரு. மேனேஜர் தான் அதை நினைவுபடுத்தினாரு. அவர் பார்ட்டிக்கு போயிருப்பாருமா. வரும்போது 9-10 மணி ஆயிடும். அங்க பார்ட்டி ஹால்ல ரொம்ப சவுண்டா இருக்குமா. நீ போன் பண்ணது அவருக்கு கேட்டிருக்காது. ஓ அப்படியாப்பா? சரிப்பா. சரிமா என்றவர் அழைப்பை துண்டிக்க, என்னவாம் என்றார் சித்தி. அப்பா விஷயத்தை கூற, அவ வேற ஒண்ணும் சொல்லலையா என்று கேட்டார். இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, சும்மாதான் கேட்டேன் என்று கூறியவர் ஏமாற்றத்தோடு மானசாவை பார்க்க, ஒளி இழந்த முகத்தோடு மானசா அவளது அறைக்கு சென்றாள். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.